எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். கணேஷாருக்கு முதல்ல நன்றி. முதல்ல ஒரு மாதிரி ஆரம்பித்தது என்ன ரோல் அப்படின்ட்டு, அப்புறம் கதையோட ஷேப் மாறிச்சு, வேறு ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் நான் இந்த படத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எழுதி அதை நடிக்க வச்சார். அது இந்த படம் ஷூட்டிங்னாவே உதவியாளர்கள்லாம் அலறுவாங்க. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் ஷூட்டிங் கூட்டு போகிறது. அதுலேயும் நம்ம சுகுமாரண்ணன் இருக்கார், ஒரு கால் தடம்படாத இடமா இருக்கும். அங்கே மிருகங்களும் ஏறி போக முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஒரு புதர் காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் கேமரா வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் ஓடுவார். நம்ம ஃபார்வேர்ட்லேயும் நடக்க முடியாது அந்த இடத்துல. கொடி அதுன்னு புதர் முட்புதர்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ரிவர்ஸில் கேமரா தூக்கிட்டு மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருப்பார். நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சவால். ஒரு நாள் அந்த கூக்கால் பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். இறங்கி ஒரு பள்ளத்துக்குள்ளே ஷூட்டு. ரூமெல்லாம் கிடையாது. இங்கே வழக்கமாக கேரவன் ரூம் அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அவங்கவுங்க டென்ட்டு அவங்களே தூக்கிட்டு போயிடணும். கீழே போய் டென்ட்டு போட்டு தான் தங்கணும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இறங்கினோடனே இங்கே தான் பக்கத்தில் அப்படி இறங்கி போயிடலான்ட்டு அந்த உள்ளூர்கார் ஒருத்தர் அவர் வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தார். அது இறங்கும்போது ஒரு கல் ஒன்று உருண்டு அப்படியே போச்சு. அந்த கல்லை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது கீழே அந்த மலையை தாண்டி கீழே தான் போய் லேண்ட் ஆச்சு. எங்கேயுமே லேண்டிங்க்கு இடம் கிடையாது. அப்படி தலைகீழே இறங்கி போனோம். அதில் அது ஒரு பாதை போட்டிருக்காங்க, வேறு ஒரு இடத்துக்காரங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த கடைசி ஷெட்யூலில் எனக்கு டேட் இல்லைன்னொன்னே என் உதவியாளர்கள்லாம் குஷியாகிட்டாங்க. அப்போ அந்த படம் போகலையா அப்படின்னு. அது ஒரு 2 நாள் நடிக்க முடியாமல் ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சவால். இடையில நடிச்சிருந்த அந்த சின்ன ரோல் நடிக்கிற எனக்கு இவ்வளோ சவாலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். பயங்கரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். நான் கொஞ்சம் எனக்கு காமிச்சார் என்ன டைரக்டர் சார். பார்த்தேன், ஐயோ சுகுமாரன் ஏற்கனவே அவர் காட்டுக்குள்ளே பிறந்து வளர்ந்த மாதிரி தான் படம் எடுத்திருப்பார். இதில் இந்த காட்டை வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருக்காரு. அது எல்லா லொக்கேஷனுமே மேகத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மேகம் இருக்குல்ல, அந்த மேகங்களுக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷன். ஒரு ஹெவனில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அடிப்படை கல்வியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பேசப்படும் இந்த படம் நம்பிக்கை எனக்கு. அப்புறம் அருள்நிதி சார் ஒரு படத்துக்குள்ளே சாதாரணமாக வரமாட்டார்ல, அவரோட கதை தேர்வு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான இது ஒரு படமாக இருக்கும். ஆரவ் சார், ரம்யா எல்லாருக்குமே, பாப்பா நடித்தாங்க எல்லாருக்குமே, கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சமீபத்தில் கூட பார்த்தேன், அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர் நல சங்கத்துக்காக காளி வெங்கட் சார் ஒரு தொடர்ச்சியாக ரீல்ஸ் வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகான விஷயம். என்னென்னா இன்றைக்கி ஜென்சி கிட்ஸோ இல்லை அதுக்கு அடுத்து சோஷியல் மீடியா லெவலில் உள்ள கிட்ஸுங்க அவங்களோட அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட கனெக்டடாக இருக்காங்க. அவங்களோட படித்தவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்மேட்லேருந்து எல்லாமே கனெக்டடாக இருக்காங்க. நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் அது அந்த கனெக்ட் கூட கிடைக்காம எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அது என்னென்னா நான் கூட நினைப்பேன், ஒரு அரசாங்கமே அதை எடுத்து முன்னாள் மாணவர் நல சங்கத்தை பண்ணால் என்ன அப்படின்னு எல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட காளி வெங்கட் சார் அவரோட பள்ளிக்கு ரொம்ப அழகாக அதை பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் காளி வெங்கட் சார். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி 90 பிக்சர்ஸ் எஸ்ஜி சரவணன் சார், அவங்க மிஸ்ஸஸ் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக். இந்த படத்தோட பட்ஜெட் பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். நான் அந்த படத்தை எடுத்து ப்ரொமோட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் முதல்ல வந்திருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல நோக்கத்தோடு உள்ள ஒரு படத்தை எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து இது மாதிரி வெளியிடும் பொழுது இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் எனக்கு கமல் சார் கால் பண்ணார். கமல் சார் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணதில்லையே அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தேன். அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு நிக்கில் சார்னு. அந்த ஃபோட்டோ அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்க பார்த்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்த நிக்கில் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி. அருள்வான் படம் அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்து கதை கேட்கும் போது அந்த டைமில் கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனால் கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சு.
அண்ட் மெயினாக அதோட அந்த என்ன சொல்கிறது படத்தோட கருன்னு சொல்கிற மாதிரி படிக்கிறதுல ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கலாம், பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லொக்கேஷன்னா மேப்லேயே இல்லாத லொக்கேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத ஒரு லொக்கேஷன், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொக்கேஷன்னா இந்த படத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு லொக்கேஷனில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது, அங்கே இன்னுமே மக்கள் அழகாக வாழ்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர அங்கே இருந்தே ஷூட்டிங் பண்ணும்போது அது பழகி அவங்களோட வாழும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அண்ட் சுகுமார் சாரோட நாங்கள் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன் ராரா. கிராமத்தை வந்து காட்டுவாங்க, அழகாக காட்டுவாங்க, பட் கிராமத்தை பிரம்மாண்டமாக காட்டுறது வந்து சுகுமார் சார். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷுவலும் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னையும் வந்து கிராமத்தை அழகாக காமிச்சதுக்கு தேங்க்யூ சுகுமார் சார். அண்ட் அருள்நிதி சார், அவர் வந்து நம்பிக்கை நாயகன் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் வந்து அருள்நிதி சார் இருக்காரான்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்கிறது, ஓ சார் இருக்காரா, அப்போ படம் நல்லாயிருக்கும், அப்போ படம் வித்தியாசமாக இருக்கும், அப்போ படத்தில் ஏதோ இருக்குது. ஸோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு நேம் இருக்குது அவருக்கு, அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ற நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது, அதனால தான் அவரும் நம்பியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் ஆரவ் என்னோட கோ ஆக்டர், ஸோ சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் பண்ணும்போது காளி சார் சொன்ன மாதிரி தான், அந்த லொக்கேஷன் போகிறது இப்படி போகலாம் இப்படிலாம் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் அவர் அப்படி போய் மலை மேலே ஏறி அது மேலே மரத்து மேலெலாம் ஏறி அண்ட் ஒரு ஃபால்ஸ், ஒரு ஹியூஜ் ஃபால்ஸ் கீழே நாங்கள் ஷூட் பண்ணும்போது செம்ம குளிர் அப்போது. பட் அவர் வந்து உடம்பு ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு ஒரு போஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அங்கே நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சுது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொக்கேஷனில் நிறைய கீழெல்லாம் விழுந்து மண்டையில் பாறையிலலாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அது பாப்பா. ஸோ இப்போ பாப்பா இல்லை, இப்போ க்ரோன் அப், பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அவங்க தான் படத்தோட என்ன சொல்கிறது ஹீரோ மாதிரி. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அல்லிப்பூவே சாங் ரிப்பீட் மோடில் தான் கேட்குறேன். ஐ திங்க் ஹீ நோஸ் த வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடினா அது டைரெக்டாக வந்து ஹார்ட்டில் ஹிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஜிவி சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா பாலசுப்ரமணியன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோ பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது. நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அருள்வான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த மாதிரிலாம் நான் படம் பண்ணுவேன்னா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிப்பேனான்னு எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றி வச்ச கணேஷ் விநாயக்கன் சாருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச அந்த டிசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஜி சரவணன் சார், அவர் முழுக்க இந்த படத்தில் அவரோட நம்பிக்கையும் அவரோட டைமையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் சுகுமார் சார், டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, எங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க சார். அண்ட் ஒரு லொக்கேஷனுமே வந்து பார்க்க அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஒன்றா பார்த்து வந்து அவர் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். இந்த அல்லிப்பூ பாட்டு மட்டும் நான் ரிலீஸ் ஆனதில் ஒரு நல்ல 100 தடவை நான் இந்த பாட்டை கேட்டிருப்பேன். அவ்வளோ இனிமையாக இருக்குது. அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இங்கே இல்லை, பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அருள்நிதி சார், ஆரவ் சார், ரம்யா பாண்டியன் மேம், ஜான் விஜய் சார், காளி வெங்கட் சார் அண்ட் விடிவி கணேஷ் சார். இவங்க கூட நடித்தது எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு புது லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாரன்ஸ் கிஷோர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக உங்கள் எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா, இந்த அருள்வான் படம் பூஜை போட்டதுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்குமே வந்து நிற்குது.
ஸோ இதுக்காக அட்லீஸ்ட் இந்த படத்துக்காக ஒரு 100 பேர் வந்து ராத்திரி பகலுமாக உழைச்சிருப்பாங்க. இந்த படம் நல்லா வரணும். நிறைய எஃபர்ட்ஸ், நிறையா ஹார்ட் ஒர்க், நிறையா சேலஞ்சஸை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேருவீங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி தேன் பண்ணும்போது சக்தி சார் தான் அந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் மறுபடியும் சக்தி சார்கிட்ட இந்த படத்தை வந்துட்டு காட்டினோம். சக்தி சாருக்கு இந்த படம் ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுது. இன்னொன்று சென்டிமெண்ட்டாக சக்தி சார் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாலே தெரியும். கண்டிப்பாக அருள் சார் எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி வந்துட்டு நல்ல கதையை எடுப்பாரோ அதேமாதிரி அவர் பார்க்குற படங்களும் நல்ல படங்களை தான் ரிலீஸ் பண்ணுவார். இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அவரோட ரிலீஸிங்கில் இருக்கும். மற்றும் கோபுடீசர் சுபா மேம் சார் வர நாளில் வந்திருக்கிறாங்க. சரண், சரத், அவங்க எல்லாத்துக்குமே என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒன்ஸ் மோர் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அண்ணன் வந்துட்டு கலைமாமணி நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ட்ரெய்லரு, சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம் நினைக்கிறேன், 2வது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னை கதாநாயகன்ட்ட கதை சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகியை போட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அந்த சாங்கில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள், சிறு முதலீட்ட படங்கள் வந்து நிறையா ஓடணும். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல விரைவில் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா கஷ்டப்பட்டு கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். வஞ்சியின் இளவரசி, காந்தன்கண் பேரழகி, சாம்பல், உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். தமிழை கற்றுக்கணும். எனக்கு தமிழ்னா உசுறு, தமிழை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்காரு அவர் ஒருத்தர், பாடலாசிரியர். நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளோ இருக்குது. படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளோ கேள்வி இருக்குது. ஆனால் ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கலை, தமிழ் பிடிச்சிருக்கிறதுனால ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? எங்களுக்கு எங்கள் தமிழை யாருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது நான் அவர் இல்லை, நீங்கள் என்ன பெண்டுகள் நீ பாட்டு எழுதுறதுக்கு அவர் ஈஸியாக பாட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த படத்தில் நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என் பேர் ஷாமலதராஜ், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீமு, எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. வஞ்சி
அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்ன தான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மை தானே அது மேடம்? உண்மையா இல்லை? எதை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர், ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர், வாழ்த்துக்கள். எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து. இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். I hope, I'm a Telugu girl, Telugu ponnudan, Telangana ponnudan. I hope after this film you'll accept me as a Tamil ponnu too. And I would like to thank my director Magesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது, அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராடலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பசங்க இது எல்லாம் அதான் அவங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஃப்யூச்சர் சினிமா வுட் பி லைக். அவ்வளோதான், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம். ஆக்சுவலி உண்மையிலே தனுஷோடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லந்தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடான்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்கள், இத்தினோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பார் அவங்க அம்மா தோளில். அந்த கை குழந்தை தான் அவர். கரெக்டு தானேப்பா? அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா. லவ் ஓ லவ் படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல கமெண்ட் பண்ணாங்க. ஃபோனில் சொல்கிறப்போ அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு குழந்தைய வந்து நம்ம கொண்டு வரணும், அது ஜென்சி கிட்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கடன்ற ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வலையில் சிக்கிறாதீங்க, சிக்கினீங்கன்னா வெளியே வருது சின்னாபின்னமாயிருவீங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒன்று ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. செட்டில் அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட அந்த யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ
ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம்.